Hello guys, welcome to our channel. இப்போ நம்ம வந்திருக்கக்கூடிய இடம் எதுன்னு பார்க்குறீங்க அப்படின்னா பின்னாடி தெரியுது இல்லைங்களா கேப்சூல் ஹவுஸ் ஆரோவில்ல அதாவது பாண்டிச்சேரியில் ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ஒரு கேப்சூல் ஹவுஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த கேப்சூல் ஹவுஸை ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ நம்ம யூடியூப்பில் ரிவ்யூ பண்ண போகிறோம். இன்னொரு விஷயம் என்னன்னா நேற்று நைட்டே நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணிட்டோம். ஸோ ஸ்டே பண்ணதை பொறுத்துலேருந்து எல்லா விஷயங்களும் இங்கே சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் சொல்ல போனால் கேப்சூல் ஹவுஸ் பட்ஜெட்டில் கிடைக்குது, அதுவும் நம்ம பாண்டிச்சேரியில் அப்படின்னா இந்த இடம் தாங்க. ஸோ இந்த இடத்துல எத்தனை ரூம்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் அவைலபிள் இருக்குது, ப்ராப்பரான லொக்கேஷன் எந்த லொக்கேஷனு, இதை பற்றின ஒரு ஃபுல் டீட்டெயிலான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு வியூஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக போகுதுங்க. ஏன்னா நிறைய யூடியூபருக்கு வியூஸ் நிறையா போகலை, பட் நம்ம சேனலுக்கு வியூஸ் சூப்பராக போகுது. நிறைய பேர் வீடியோ பார்க்குற இன்ட்ரெஸ்ட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. ஒருவேளை உங்களுக்கு அந்த மாதிரி மறதி பழக்கம் இருக்குது அப்படின்னா இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க அந்த கேப்சூல் ஹவுஸ். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப காம்பேக்டாக, அதாவது குட்டியாக அழகாக இருக்கும் இந்த இடம். இன்னொரு விஷயம் சொல்ல போனால் குட்டியாக இருக்குது அப்படின்னால சிங்கிள் பெட் யூஸ் பண்ணல, டபுள் பெட் இங்கே கொடுத்துருக்காங்க. டபுள் பெட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் பாயிண்ட் ஆப்ஷனு, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு பக்கமும் ஃபேன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து லைட் ஆப்ஷனும் இதிலே இருக்குது. நீங்கள் உங்கள் லேப்டாப்லாம் சார்ஜ் பண்ணணும், ஒரு மொபைல் சார்ஜஸுக்கு அடிஷனல் போர்ட் நிறைய இடத்துல தேடிட்டு இருப்பீங்க அப்படின்னா இங்கேயும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சாக்கெட்டு. ரொம்ப நேரம் உட்கார, அதாவது படுத்துட்டு இருக்க முடியாது அப்படின்னா ஒரு சிட்டிங் ஏரியா இங்கேயும் சைடில் இருக்குது. ஸோ நீங்கள் காற்று வாங்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு. ப்ளஸ் பெட்டும் உங்களுக்கு நல்லா சூப்பராக குஷனிங் இருக்குது. ப்ளஸ் இந்த இடத்துல வெறும் பெட்டு மட்டும் கிடையாதுங்க, இதோட அட்டாச்சு அப்படியே டாய்லெட்டும் இருக்குது, அதாவது வாஷ்ரூமும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் அந்த வாஷ்ரூம். இது ஒரு குட்டி இடத்துல பெட்டும் கொடுத்து அதுலேயே உங்களுக்கு வாஷ்ரூமும் ப்ரொவைட் பண்ணுறது ரொம்ப ஒரு சூப்பரான விஷயங்க. எல்லா இடத்துலையும் நம்ம வந்து இது எதிர்பார்க்க முடியாது, பட் ரொம்ப காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. சீரியஸ்லி சூப்பர். இது மாதிரி மொத்தம் 6 ரூம் இங்கே இருக்குது. ஓவரால் அதாவது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் ஃபேஸிங்கில் 2 ரூமும் பேக் ஃபேஸிங்கில் 2 ரூம், 4 ரூமு, டாப் சைடில் 2 ரூம் கொடுத்துருக்காங்க. இந்த கேப்சூல் ஹவுஸோட இவங்க ரெசார்ட் கம்ப்ளீட் ஆகல. இதை தவிர்த்து தனியாக உங்களுக்கு நார்மல் ஹவுஸ் வேணும் அப்படின்னா நார்மல் ரூம்ஸும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதுவும் தனியாக இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம், பார்த்துட்டு நெக்ஸ்ட் இதில் மேலே எப்படி இருக்குது அப்படின்றத டாப் சைடோட வியூவை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் அந்த ரெசார்ட்டையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. நான் ஆக்சுவலாக கீழே உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன் இல்லைங்களா, அதாவது கீழே வந்து மொத்தமாக 4 ரூம் இருக்குது. அதை தாங்கி பிடிக்கிற மாதிரி மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிசைன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். ஸோ கீழே வந்து இந்த 2 ரூமு, மேலே ஒரு ரூம் இது. ஸோ இந்த மாதிரி டிசைன் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா ஓப்பன் ஸ்பேஸ் நிறையா இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏர் சர்க்குலேஷன் இந்த இடத்துல ரொம்ப நல்லா சூப்பராக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மரமும் இருக்குது, காற்றும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஸோ இங்கே மேலே இருக்க ரூமே இப்போ பார்க்கலாம் வாங்க. சேம் அதே கான்செப்ட் தான், பட் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா டாப் வியூ அப்படின்றதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸோ டாப்போட ஹேங்கிள் உங்களுக்கு இதாக இருக்கும். ப்ளஸ் கீழே பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் அக்சஸ் பண்ணுறதுக்கு எல்லாரும் வருவாங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த டாப் ஃப்ளோரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் வந்து ஃப்ரண்ட்டில் லைட்டாக நீங்கள் அதாவது சிட்டிங் ஏரியா மாதிரி ஜஸ்ட் இந்த ஒரு ஸ்டெப்ஸ் இருக்குது. உங்களுக்கு நல்லா காற்று தேவைப்படுது இல்லை அந்த மாதிரி அப்படின்னா அவுட் சைட் வியூ பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இந்த வியூ ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் இங்கே பார்த்தாவே தெரியும் பாருங்கள் ரோடு. ஸோ இதான் ஆரோவில் போகிற மெயின் ரோடு. இதுவும் இங்கே ரோடுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இந்த ரெசார்ட் இருக்குது.
இதோட ப்ரைஸ் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். ப்ரைஸு லொக்கேஷன் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த கேப்சூல் ஹவுஸை ஃபினிஷ் பண்ணியாச்சு. இதுக்கு பக்கத்தில் இவங்களோட நார்மல் ஹவுஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. கேப்சூல் ஹவுஸை நீங்கள் வந்து ரொம்ப காம்பாக்டாக ஃபீல் பண்ணுறீங்க, உங்களுக்கு அந்த இடம் வந்து ரொம்ப பத்தாது, நீங்கள் ஒரு பெரிய மெம்பர்ஸாக வரீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டி இவங்க ப்ராப்பர்ட்டி தான். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பெரிய ஹால் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வந்து சிட்டிங் ஏரியா தனியாக இருக்குது, ப்ளஸ் டைனிங் டேபிளும் தனியாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 மெம்பர்ஸ்க்கு யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு டைனிங் டேபிள் இந்த இடத்துல இருக்குது. இதை தவிர்த்து இங்கே பக்கத்தில் ஒரு பெட்ரூமும் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னன்னா இதோட இந்த ஃப்ளோர் முடியல, மேலேயும் ஒரு ஃப்ளோர் இருக்குது. ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம். இது டாப் சைடில் இருக்க ரூமு. ஸோ டாப் சைடில் மொத்தமாக 3 ரூம் இருக்குது. இந்த 3 ரூமும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரூம் இது. ஸோ ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பார்த்த உடனே நினைக்காதீங்க என்னடா சிங்கிள் பெட்டாக கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது ரெண்டுமே அட்டாச் பண்ணிக்கலாம், டபுள் பெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு வாஷ்ரூம் ஆப்ஷனும் இதில் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது வென்டிலேஷனுக்கும் சரி, கொஞ்சம் லைட்டிங் அவுட் சைடு உங்களுக்கு ஏர் சர்க்குலேஷனுக்கும் இதில் உங்களுக்கு பெரிய விண்டோவும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ரூமும் நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப நீட்டாக சிம்பிளாக சூப்பராக இருக்குது இந்த இடம். எனக்கு தெரிஞ்சு இந்த பிரைஸ் ரேஞ்சில் பர்ஃபெக்டான ஒரு ரெசார்ட்னு இதை சொல்லலாம். ஸோ இந்த டாப் ஃப்ளோரில் வந்து மொத்தமாக 3 ரூம் சொன்னேன். ஸோ 2 ரூம் பார்த்துட்டோம். இது மூணாவது ரூம் மட்டும் ரொம்ப ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க. இதில் இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா பால்கனி ஆக்சஸ் இருக்குது. ரொம்ப பெருசாக கொடுத்துருக்காங்க. ஒரு சிலருக்கு நார்மல் வீட்டிலே இருந்து ரொம்ப போர் அடிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வீட்டில் இல்லாமல் அவுட் சைட் வியூ பார்க்குற மாதிரி ஒரு பெட்டோட வேணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மூணாவது ரூம் ரொம்ப ஒர்த்துங்க. ஸோ ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ப்ளஸ் வந்து நீங்கள் புக்ஸ் ரீட் பண்ணுறீங்க இல்லை மற்ற விஷயங்கள் அப்படின்னா ஸோ அவுட் சைடும் ஒரு டீபாய் போட்டு ஒரு சேரும் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நம்ம பார்க்குறது யார் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணுற மெயின் ஓனர்ஸ் ப்ளஸ் வந்து அந்த இங்கே இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டீல் பண்ணிட்டு இருக்கவங்க தான். இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த ரெசார்ட்டை ஃபுல்லாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. இதோட ப்ரைஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லைங்களா. நார்மலாக ஒரு ரெசார்ட் போகிறோம் அப்படின்னா அதோட காஸ்ட், அதுவும் ஆரோவில் சொல்ல போனால் மினிமம் 1500 மேலே தான் இருக்கும். இவங்ககிட்ட இந்த கேப்சூல் ஹவுஸ் ஃபர்ஸ்ட் டைம் இந்த பாண்டிச்சேரியில் ஆக்சுவலாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதோட காஸ்ட் ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருக்குது. அதாவது 1200 தான் உங்களுக்கு வந்து அவங்க வந்து சார்ஜ் பண்ணுறாங்க 2 மெம்பர்ஸ்க்கு. ஸோ 2 மெம்பர்ஸ் தான் இதில் மேக்ஸிமம் அகாமடேஷன் பண்ண முடியும். அடிஷ்னலாக அவங்க கூட நீங்கள் ஏதாவது பர்சன்ஸ் ஏதாவது வரீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த கேப்சூல் ஹவுஸ் உங்களுக்கு செட் ஆகலன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க ப்ராப்பர்ட்டி, இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் சூஸ் பண்ணலாம். என்ன காரணம் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டியில் உங்களுக்கு வந்து பெரிய ஹாலு, கிச்சனு ப்ளஸ் வந்து அட்டாச் பாத்ரூம் இந்த மாதிரி விஷயங்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயின் இந்த ஹாலில் வந்து நீங்கள் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 7 மெம்பர்ஸ் 6 மெம்பர்ஸ் வரீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு கேப்சூல் ஹவுஸை தவிர்த்து இந்த ஹவுஸ் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸும் கொஞ்சம் கம்மியாகும், ப்ளஸ் உங்களுக்கு ஸ்பேஷியஸாகவும் இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ சார் தான் இந்த ப்ராப்பர்ட்டியை ஹேண்டில் பண்ணிட்டு இருக்குது. ஹாய் சார். ஸோ சார் நேம் வந்து உங்கள் நேம் சார்? கோகுல். ஸோ சாரோட நேம் கோகுல். இவர் தான் இப்போ நீங்கள் எப்போ இந்த ரெசார்ட்டுக்கு ஒரு வேளை வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக இவரை பார்க்கலாம். உங்களோட நேம் சார்? குகன். ஓகே, இவர் பேரை ஞாபகம் வச்சுக்கங்க. கண்டிப்பாக இந்த ரெசார்ட் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்ககிட்ட சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணுவாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்லேயே இவங்க வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அடிஷனல் சார்ஜஸ் அதுக்கு எதுவுமே கிடையாது. இஃப் இட் இஸ் உங்களுக்கு நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை தவிர்த்து டின்னர் லஞ்ச் நீங்கள் எதாவது வேணும்னா நியர்பை அக்சஸ்லேயே நிறைய பிளேசஸ் இருக்குது. ஸோ அதையும் நீங்கள் தனியாக அவுட் சைட் ஃபுட்டையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இது போல நெக்ஸ்ட் இன்னும் நிறைய அப்கமிங் வீடியோஸில் யூனிக்கான ஒரு சில ரெசார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அண்டில் பை ஃப்ரம் சில்வா.